கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 1ஆம் அதிகாரம், அதில் 12ஆம் வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களை அழைக்கவில்லை, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி உங்களை அழைக்கவில்லை, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவ சாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவ ஆவியால் ஊதப்பட்டு நம்ம உயிரடைந்திருக்கிறோம். நம்ம தேவ சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா உண்மையிலே நம்ம அதை விசுவாசிக்கிறோமா? அதான் பாருங்களீங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்ப நமக்கு எல்லாமே தெரியும், தேவன் உண்டு, இயேசு கிறிஸ்து உண்டு அப்படின்னு நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், உண்மைதான். ஆனா அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஆலயத்துக்கு போறவரோ எல்லாமே ரைட் தான். ஆனா ஏற்றுக்கொள்வதற்கும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. விசுவாசிக்கிறது எப்படி? ஒருவர் தான் தேவன், எல்லாமே தெரியும். ஆனா எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னை ரட்சிப்பதற்காக பாடுகள் பட்டார் அப்படின்ற விசுவாசம் அப்படின்றத ஏற்றுக்கொள்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா? ஒரே தேவன் இவர் தான் எனக்காக பாடுகள் பட்டார் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோமா? எல்லாத்துக்குமே தெரியும், இயேசுன்னு ஒருத்தர் உண்டு, அவர் தான் மெய்யான தேவன், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறோமா? தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா அவர் நமக்கு வைத்திருக்கிற பாதையிலே நம்ம நடக்க வேண்டும். அப்பதான் அதை உண்மையிலே நம்ம ஏற்றுக்கொண்டோன்றதுக்கு அர்த்தம். நம்ம இல்லாட்டி நம்ம சுயத்தின்படி நடந்து கொண்டோம்னு வச்சுக்கீங்களேன், அது உண்மையிலே நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அப்ப விசுவாசம் உள்ளவர்களா இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப தேவனுடைய பிள்ளைகள்னா இன்னைக்கு யாருக்கு வரீங்க, எப்படி வரீங்க? இயேசுவின் சகோதரராக வரைகிறீங்க, சகோதர சகோதரிகளாக வரைங்க. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நல்லா எழுதியிருப்பாரு. பவுல் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. நம்ம பிள்ளைகள்னா என்ன, பிள்ளைகளின் அதிகாரம்னா என்ன, நம்ம எதுக்காக பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம், அதை படிச்சு பாருங்க நீங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகும்படி இருப்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்ன? சகலமும் உங்களுக்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பா கட்டின வீட்டில் இல்லை கேட்டுக்கிட்டா ஒரு ரூமுக்கா போவாங்க. அப்பா நீங்கள் அந்த ரூமில் இருக்கலாமா, அப்பா அந்த இடத்துல இருக்கலாமான்னு கேட்டா போவாங்க. நீங்கள் பாட்டு போவீங்க, ஏன்னா அது உங்களோட வீடு, உங்களுக்கு நல்லா தெரியும் இது எங்கள் அப்பா எனக்காக கட்டின வீடுப்பா அப்படின்னு. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த ஏற்றுக்கொள்ளுதல் நமக்கு தேவனிடத்தில் வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா நம்ம அந்த விசுவாசத்தில் இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், அதை நம்ம ஏற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரம் கொடுத்த அதிகாரத்தை நம்ம அந்த அதிகாரத்தை அனுபவிப்பதற்காக, அதிகாரத்தை நம்ம செயல்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய அதிகாரம், சகல அதிகாரம் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாசிக்கிறோம்னா 1000 காரியங்கள்னு, சர்ப்பங்களை விரட்டுவாங்க, தேள்களை மித்தால் ஒன்றாகுது, சர்ப்பங்கள் கெட்டால் ஒன்றாகுது, பிசாசுகளை விரட்டுவார்கள், நோய்களை குணமாக்குவாங்க. அதுதான் அதிகாரம், தேவன் நம்ம கொடுத்துருக்கிற அதிகாரம். உலகத்தில் ஒளியாக இருப்பது தான் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற அதிகாரம். இப்போ அந்த அதிகாரம் நம்ம மூலமாக செயல்படுவதற்காக கர்த்தர் நம்மளை பிள்ளைகளாக அழைக்கிறார். தேவன் நம்மளை பிள்ளைகளாக அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதில் நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அவனை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். ஆமென் ஆண்டவரே. நீங்கள் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகள் என்பதுபடி உலகத்தின் மேல் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதே அந்த அதிகாரம் என்பதை உணர்வு உண்டோம் ஆண்டவரே. இதை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவுவோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உமக்கு உண்மையுள்ள சாட்சியாக அவர்கள் நிலை நிற்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக அழைப்பதை உணர்ந்து
அந்த நிலையிலே நிலைத்து நிற்க அவர்களை தயார்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றியாகுவேன். குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை உங்களுக்கு தெரிகிறோமாப்பா, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அன்று நீ சொன்ன அதே வாக்கை இவர்களுக்கு சொல்கிறோமப்பா. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அவர்கள் கட்டளையிடுகிறோமப்பா. அறிவோர் சுகத்தை நீ தந்துவிட்டதற்காக நன்றியாகுவேன். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.